வணக்கம். செல்வகுமாரின் கரிபியன் தீவு நாடுகளை கலக்கும் மெலிசா புயல். மெலிசா வேகம் 250 கிலோமீட்டர் பெர் மணி. மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்திலே வீசி ஜமைக்கா கியூபாவை தாக்க உள்ள மெலிசா புயல் குறித்த எச்சரிக்கை. சார், ஏன் சார் மெலிசா இங்கே உள்ள புயலை பற்றியே சொல்லலையே, என்ன சரியா? அதுவே கிடக்கலையே, மெலிசா நமக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். அங்கிருந்து தகவல் வந்திருக்கிறது. சார், மெலிசா புயல் குறித்து சொல்லுங்கள் சார். அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கு. மெலிசாவிற்கு பயணம் மேற்கொண்டிருப்பவர்கள், டிராவலில் போயிருக்கவங்க, அதாவது ஜமைக்கா கியூபாவுக்கு போகிறவங்க, அங்கிருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு. இப்போ அதை பார்ப்போம். கரிபியன் தீவு நாடுகள் எங்கே இருக்குது? வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா கியூபா முக்கியமான நாடு. வல்லரசையே மிரட்டக்கூடிய வலிமையான நாடு கியூபா. அதற்கு அருகே இருக்கக்கூடியது ஜமைக்கா, அதற்கு தெற்கு புறம் ஜமைக்கா. இப்போ இந்த ஜமைக்கா அருகில் தான், ஜமைக்காவுக்கு தொலைவில் இருக்கு, கரிபியன் தீவுகளை சுற்றி நிறைய தீவுகளை சாதாரண ஒரு புயலாக மெலிசா தாக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்ய போகுதுன்னா, அந்த ஜமைக்கா நெருங்கியதும், ஜமைக்காவை நெருங்கியதும் தான் அது 175க்கு மேலே போய் கரை கிடக்கும்போது 200க்கு போய், கரை கிடக்கிற நெருங்கும் போது 200க்கு போய், கரை கிடக்கும்போது 250 ஆகிடுது வேகம். அந்த அளவிற்கு வரக்கூடிய 28ஆம் தேதி இந்திய நேரப்படி காலை 11:30 ஜமைக்காவோட மத்திய பகுதி வழியாகவே ஒட்டுமொத்த ஜமைக்கா கடும் காற்று பாதிப்பை சந்திக்கும். கடக்கும் இடம் மத்திய பகுதி. ஜமைக்காவோட தலைநகரம் கிங்ஸ்டோனு கிட்ட தான் போய் அது தீவிரமடையுது. ஆனால் கிங்ஸ்டோன் தாண்டி கரை கடக்கும். ஜமைக்காவோட மத்திய பகுதி வழியாக ஊடுருவதுனால மத்திய பகுதியில் 250 கிலோமீட்டர் காற்று. சரி, எவ்வளோ தூரம் சார் அந்த 250 கிலோமீட்டர் காற்று? ஒன்று பார்த்தீங்கன்னா மொத்த விட்டம், இந்த புயலோட மொத்த விட்டம் 300 கிலோமீட்டர். ஆனால் ஜமைக்காவோட நீளம் 200 கிலோமீட்டர் தான். ஜமைக்காவோட தீவோட ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டோட கிழக்கு மேற்காக உள்ள தூரம் 200 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த புயலோட விட்டம் 300 கிலோமீட்டரு. கண் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜமைக்காவை மைய பகுதியில் கடக்கக்கூடிய அந்த கண் பகுதி 250 கிலோமீட்டர் வேகம் கொண்ட அந்த காற்று வீசக்கூடிய பகுதியே 100 கிலோமீட்டர். அப்போ 100 கிலோமீட்டர் பகுதி மொத்த நாசம். அப்போ என்ன ஆகும்? ஜமைக்கா கிங்ஸ்டோனுக்கு கூட பெரிய பாதிப்பு இருக்காது. கிங்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 கிலோமீட்டர் வேக காற்று தான் இருக்கும் கிங்ஸ்டோனில். ஆனால் கிங்ஸ்டோனுக்கு மேற்கே மத்திய ஜமைக்கா பகுதியில் அது மையமாக வைத்து கடக்கும் போது 100 கிலோமீட்டர் விட்டத்துக்கு 250 கிலோமீட்டர் வேக காற்று. எவ்வளவு தூரத்துக்கு? அந்த ஜமைக்காவோட கிழக்கு மேற்கா உள்ள தூரம் 100 கிலோமீட்டர். அப்போ ஒட்டு மொத்தம் 100 × 100 சதுர கிலோமீட்டர், 100 × 100 சதுர கிலோமீட்டருக்கு பாதிக்கும் காற்று. இது அப்படியே 28ஆம் தேதி காலை 11:30 மணிலிருந்து இரவு 11:30 மணி வரைக்கும் 12 மணி நேரம் அடிக்குது. பாருங்க, வரப்போகுது பாருங்க. அங்கிருந்து பாதிப்பு குறித்த தகவல் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஆக ஜமைக்காவுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆகவே அங்கே பயணம் மேற்கொள்வதை தவிர்த்துருங்க. அங்கு உள்ளவங்க எங்க இருந்தாலும் தமிழர்கள் நிறைய பேர் இருப்பாங்க.
ஆக இது அவர்களுக்கு சென்று சேரட்டும், எச்சரிக்கை தேவை. 28ஆம் தேதி இந்திய நேரப்படி காலை 11:30 மணியிலிருந்து இரவு 11:30 மணி வரைக்கும் அது கிடக்குது. அடுத்தது இரவு 11:30 மணிக்கு மீண்டும் கரிபியன் தீவு கடற்பகுதியில் இறங்கி கியூபா நோக்கி போகுது. ஆக இரவு 11:30 இறங்கி அன்றைய பகல் அடுத்த நாள் பகல் 11:30 மணிக்கு அடுத்த நாள் 12 மணி நேரம் கழிச்சு கியூபாவை போய் தாக்குது. கியூபாவுக்கும் இதே வேகம் தான் 250. கியூபாவில் கூட கிழக்கு ஓரத்தை தான் தாக்குது. அதே அளவு பாதிப்பு கியூபாவுக்கு இருக்கும். ஜமைக்காவுக்கு தான் மிக மோசமான பாதிப்பு, ஒட்டுமொத்த தீவையே பாதிக்குது. அதற்கு பிறகு அது அப்படியே அமெரிக்காவோட மாகாணங்களுக்கு செல்லாமல் அப்படி விலகி போய் செயலிழந்துடும். நான் அமெரிக்காவுக்கு அடுத்தடுத்து மழை வந்துட்டு தான் இருக்கு. கலிபோர்னியா பகுதியிலிருந்து நியூயார்க் நோக்கி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மழை வந்துட்டு தான் இருக்கு. திடீர் மழை கொடுக்கும், திடீரென்று விலகும். திடீர் காற்றுடன் மழை திடீரென்று விலகும். இன்னைக்கு கூட கொடுத்து தான் இருக்கு. 1 by 1 வந்துட்டே இருக்கு மழை நிகழ்வுகள். அங்கும் மழைக்காலம் நன்றாக மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கு அங்கே அமெரிக்காவில். ஆக இது ஜமைக்கா மற்றும் கியூபாவிற்கான எச்சரிக்கை. 28ஆம் தேதி இந்திய நேரப்படி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்திய நேரப்படி பகல் 11:30 மணியிலிருந்து இரவு 11:30 மணி வரை ஜமைக்காவையும், 29ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு இருந்து இரவு 11:30 மணி வரை கியூபாவையும் தாக்குகிறது என்கின்ற தகவலை பதிவு செய்கிறேன். அதே போல இன்னொன்று, ஆப்பிரிக்க நாடு, ஆப்பிரிக்காவில் கென்யா டான்சானியா நோக்கி ஒரு புயல், ஆனால் அது போய் கரையேறது செயலிழந்துடும். அங்கேயும் மழைக்காலம். கென்யா டான்சானியா நோக்கி அந்த புயல் ஏறினா அப்படியே உகாண்டா போகும். உகாண்டாவெல்லாம் இப்போ ஹை பிரஷர், உயர் அழுத்தத்தில் மழை, அதாவது குளிரும் மழையும் கலந்தடிக்கிறது. எல்லாம் அந்த உகாண்டாவிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று தான் கென்யா டான்சானியாவுக்கும் மழை பிடிப்பை கொடுக்குது, உகாண்டாவிலையும் கொடுக்குது. இந்த நிகழ்வு போய் அது இந்திய பெருங்கடல் நாடு இங்கிருந்த நிலநடுக்கோட்டு புயலும் தான் போனது. அதான் நம்ம எம்ஜேஓ எனப்படக்கூடிய அந்த நிகழ்வு, எம்ஜேஓ அமைப்பு அதுதான் போனது, அங்கே போய் கொடுத்துட்டு இருக்கு. அப்புறம் இந்தியா பற்றி நம்ம கேட்க வேண்டிய ஏற்கனவே நம்ம விரிவாக சொல்லியாச்சு. அது அப்படியே கொல்கட்டா போய் செயலிழக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் மும்பைக்கு மேற்கே அதுவும் 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ 650 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அது நகரில் 690 இருக்குது, 700 இருக்குது. ஆனால் இது 1ஆம் தேதி கரை கிடக்கும் குஜராத்தை, செயலிழந்து கிடக்கும். புயலா மாறி தான் செயலிழந்து கிடக்கும். புயலா மாறி செயலிழந்து கரை கிடக்கும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக உருவாகி கண்டிப்பாக புயலாக மாறும். 1ஆம் தேதி கடந்து அதுவும் இமயமலை வரை போய் செயலிழக்கும். போக உடனே செயலிழந்துடும். இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்ம நிகழ்வு. நன்றி.